Hi friends, welcome to புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டோட டைப்பு 4 வகையான டைப்பு பற்றி தான் சொல்ல போகிறேன். இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபரோட கிட்டு தான். ஸோ இந்த கிட்டில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு, அப்புறம் எப்படி வந்திருக்கு, சில பேருக்கு இப்போ ஒரு டைப் 2 மாதிரி வந்திருக்கு, சில பேருக்கு டைப் 3 வந்திருக்கு, சில பேருக்கு டைப் 4 வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் வந்தால் என்ன அர்த்தம்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து வாய் வார்த்தையாக ஃபெயிண்ட் லைனு, லைட் லைனு, ரொம்ப லைட் லைனு, நெகட்டிவ்னு சொல்கிறத விட ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ஃபோட்டோவே காட்டி சொன்னால் உங்களுக்கும் வந்து ரொம்ப புரியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் செஷனோட எண்டில் வந்து உங்களுக்கு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா டைப் 1ஓட கிட்டு. அது வந்து ஒரு 28 நாளில் செக் பண்ணது, இது ஒரு 35 நாளில் செக் பண்ணது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் தெரியுது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியுது. அப்போ 35 நாளில் வந்து இது தெரியுது. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்றது கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லைட் கோடு தெரிஞ்சாலே அது பாசிட்டிவ் தான். ஸோ 35 நாளில் இவ்வளோ தான் தெரியும். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 38வது நாள் நான் செக் பண்ணேன். 38வது நாளே எனக்கு வந்து நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ 38வது நாள் நெகட்டிவ் வந்தது. இப்போ 8 நாள் நான் எனக்கு தள்ளி போச்சு, எனக்கு நெகட்டிவ் வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட்டாக ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து டேஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் செக் பண்ணால் பாசிட்டிவ் வருமோன்ற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. அதனால் நான் 41st டே செக் பண்ணேன், லைட் லைன் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எனக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் பேபிக்கு நடந்தது. ஸோ இவங்க 35 நாளில் வந்து டார்க்காக தெரியுது, அதாவது கொஞ்சம் லைட்டாக தெரியுது. அதுவே 40 நாள் 45 நாளில் செக் பண்ணால் கண்டிப்பாக நல்லாவே டார்க்காக பாசிட்டிவாக தெரியும். ஸோ வந்து இப்போ 38 நாளில் தெரியாது, 41 நாள் உங்களுக்கு எப்படி சிஸ்டர் தெரிஞ்சிச்சுன்னா, நம்மளோட உடம்புல வந்து ஹச்சிசிஜியோட ஹார்மோனோட லெவல் வந்து மாற்றி மாற்றி சுரக்கும். அதாவது அந்த வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூரின் வந்து எவ்வளோ நேரம் நம்ம பாஸ் பண்ணாமல் செக் பண்ணுறோமோ அவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம சொல்ல முடியும். அதனால் வந்து கிட்டில் வந்து உங்களுக்கு லைட் லைன் தெரியுது, இல்லை தெரியவே இல்லை, அதனால் எனக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ இவங்களுக்கு 35 நாளில் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் 35 நாளில் வரணுன்றது கிடையாது. சில பேருக்கு 40 நாளைக்கு மேலே தான் வரும், சில பேருக்கு 25வது நாள்லேயே தெரிஞ்சிடும். அதாவது எப்படி சொல்றது, 22வது நாள்லேயே இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சு 25ஆம் நாள்லேயே தெரிஞ்சிடும். சில பேருக்கு லேட்டாக தான் தெரியும். ஸோ எல்லார் உடம்பும் ஒரு மாதிரி கிடையாது. ஸோ ஒவ்வொரு உடம்பு வகம் ஒவ்வொரு மாதிரி. அதே தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைப் 2 பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஐகேனில் செக் பண்ணுற கிட்டு தான், ப்ரெக்னென்சி கிட்டோட பிராண்டு. ஸோ சில பேர் ப்ரெக்னென்சி கிட்டோட பிராண்டை வச்சு கூட வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட் காட்டுமா, நான் ப்ரெகா நியூஸுன்ற இதில் செக் பண்ணுறேன், ஐகேனுன்ற செக் பண்ணுறேன், மாற்றி செக் பண்ணேன், எனக்கு வராதா, அதெல்லாம் அப்படிலாம் இல்லைப்பா. நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருந்தால் காட்டும், ப்ரெக்னென்சியாக இல்லைன்னா காட்டாது. அதுதான் உண்மை. ஸோ உங்களோட மனசு இதுக்கு தான் வந்து நம்ம மாற்றி மாற்றி கிட்ட செக் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இப்போ ஐகேன் கிட்டில் தான் 2 பேருமே வந்து செக் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஒன்றாவது நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இது வந்து நெகட்டிவ் தான். இவங்க வந்து ஒரு 40 நாளில் செக் பண்ணாங்க. 40 நாளில் செக் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ் தான் வந்திருக்கு. அப்போது இது வந்து நெகட்டிவ் ப்ரெக்னன்சிக்கான ரிசல்ட்டு தான். ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அக்செப்டும் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப பார்த்தா லைட்டாக ஒரு லைன் இருக்க மாதிரி தெரியுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் அது அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு மனசில் உள்ள ஒரு ஏக்கம் தான். எதனாலனா ஒரு லைட் லைன் தெரியாதா, கடவுளேன்னு பாசிட்டிவ் ஆகிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தினால தான் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இதை நம்ம எப்படி ஜூம் பண்ணி பார்த்தாலும் வந்து இது நெகட்டிவ் ரிசல்ட்டு தான். இதை பார்த்தாலே உங்களுக்கே ஒரு தெரியும். ஸோ நீங்கள் அதை மனசை ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ரொம்ப உத்து பார்த்தா லைட் கோடு தெரியுது, ஃபோட்டோவில் தெரியல சிஸ்டர், எப்படி உங்களுக்கு எனக்கு புரிய வைக்கிறதுனே தெரிலன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. இந்த டைம் நெகட்டிவ் வந்ததா, சரி ஒரு 1 வீக் பொறுத்து செக் பண்ணி பார்ப்போம். 1 வீக் கழிச்சு செக் பண்ணால் பாசிட்டிவ் வரும் நம்புவோம். இல்லை அப்பயும் நெகட்டிவ் வருதா, எதனால் நெகட்டிவ் வருதுன்றதுக்கான ஸ்டெப்ஸை எடுப்போம். நெக்ஸ்ட்டு சொல்யூஷனை எடுப்போம். அடுத்த மாதம் உங்களுக்கு ப்ரெக்னன்சி கிட்ட பாசிட்டிவ்னு வரப்போகுது. சிம்பிள் மேட்டர். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைப்புக்கு வருவோம். டைப் 3 கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் லைட் லைன் தெரியுது. ஆனால் இதுக்கான டிபெண்டிங் யுவர் டேஸ் ரொம்ப முக்கியம். எப்படின்னா நீங்கள் வந்து என்ன இதில் என்ன டேல செக் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இது வந்து ஒரு 25 நாளில் இப்படி தெரிஞ்சால் இது வந்து பாசிட்டிவ். இதுவே 45 நாளில் தெரிஞ்சால் இது நெகட்டிவ் தான். ஏன்னா சிஸ்டர் லைட் லைன் தெரியுது ஆனால் நெகட்டிவ்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து பாசிட்டிவ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் டைமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 45 நாள் 50 நாளில் செக் பண்ணியும் இவ்வளோ லைட் கோடாக வந்ததுன்னா எதனால் இது இப்படி லைட் கோடு வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேபி நல்லா க்ரௌத்தாக இருக்கா, ஹார்ட் பீட் வந்திருக்கான்றத செகண்ட் ஸ்டெப்பு செக் பண்ணணும். ஸோ சில பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு 50 நாளில் செக் பண்ணால் கூட இப்படி தான் வரும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இது வந்து பாசிட்டிவ் தான், நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது 40 நாளில் வந்ததுன்னா ஓகே, இது நார்மல் தான். இதே 50 நாளில் வந்ததுன்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருந்தால் இது நார்மல் பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி தான். ஆனால் வந்து உங்களுக்கு ரெகுலர் பீரியட் ஆகி 50 நாள் 55 நாள் ஆயிடுச்சு இவ்வளோ லைட்டாக தெரியுதுன்னா ஒருவேளை லேட்டாக இம்ப்ளான்டேஷன் ஆகிருக்கலாம், லேட்டாக பேபி தெரிச்சிருக்கலாம், லேட்டாக கரு வளர்ந்துருக்கலாம், அந்த மாதிரி கேட்டகரியாக இருக்கும். இல்லைனா சரியான முறையில் கரு வளராமல் இருக்கலாம், அப்போ தான் பதிகிற மாதிரி பதிஞ்சு உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு கூட இருந்துக்கலாம். எதனாலனா சில பேருக்கு எல்லாமே கருக்கான ப்ராசஸ்ஸு ப்ரெக்னன்சிக்கான ப்ராசஸ் எல்லாமே நடக்கும், நல்லா எண்டோமெட்ரியத்தில் உள்ளே போய் பதியாமல் அப்படியே வெளியே வந்துடும். அது கூட நம்ம செக் பண்ணுறப்ப வந்து பாசிட்டிவ் தான் காட்டும். எதனாலனா நம்மளுக்கு தான் பேபிக்கான எல்லா இதுவுமே ஆயிருக்கே. ஸோ ஹார்மோனில் வந்து உங்களுக்கு அந்த யூரின்ல வந்து அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கிறப்ப வந்து உங்களுக்கு அதோட கிட்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் வரும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எதனாலனா அந்த எண்டோமெட்ரியத்தை உள்ளே தொலைச்சிக்கிட்டு கர்ப்பப்பைக்குள்ளே போய் செட் ஆகலை. ஸோ ஸ்கேன் பண்ணாலும் கர்ப்பப்பை கிளியராக தான் இருக்கும், பேபி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேப் கொடுத்து என்ன பண்ணணுன்றத ஒப்பீனியன் நீங்கள் டாக்டர்கிட்ட. அடுத்தது ஃபைனல் டைப் ஆஃப் கிட்டு. இந்த கிட்டு வந்து இப்போ பார்க்கும்பொழுது பாசிட்டிவ் மாதிரி தெரியுது, ஆனால் இது எவாப்ரேஷன் லைன் தான் நான் சொல்லுவேன், இது நெகட்டிவ் தான். ஸோ எவாப்ரேஷன் லைனுக்கும் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் லைனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த லைனை பார்த்தாலே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபெயிண்ட் லைனுன்றது வேறு, டார்க் லைனுன்றது வேறு, நெகட்டிவ் லைனுன்றது வேறு, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேடாக கோடு வர்றது வேறு. ஸோ கலங்களாலாம் சில பேத்துக்கு இருக்கும், அதெல்லாம் வந்து எவாப்ரேஷன் லைன் சொல்லுவாங்க. எவாப்ரேஷன் லைன்னா ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக நெகட்டிவாக எனக்கு தெரில சிஸ்டர், எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு கோடு வரத்துக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் செகண்ட் கோடு. ஸோ சரியான முறையில் ரிசல்ட் காட்டலை, கிட்டு தப்பு அப்படின்னு தான் அர்த்தம். சரி சிஸ்டர், நான் இப்போ இந்த கிட்டு செக் பண்ணி வந்து ஒரு 2 days கழித்து செக் பண்ணுறேன், நல்லாவே டார்க்காக செகண்ட் லைன் தெரியுது, அப்போ அதுவும் எவாப்ரேஷன் லைனாக கிடையாது, அது பாசிட்டிவ் தான். ஸோ இந்த கிட்டை பொறுத்த வரைக்கும் இது எவாப்ரேஷன் லைன் தான், நெகட்டிவ் தான். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் கிட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் என்னன்னு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.